ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது யூபி ஆப் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே மத்திய அரசு உங்களுக்கான கேஷ்பேக் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு புதிய இன்சென்டிவ் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மத்திய அரசு சார்பில் 19/3/2025 அன்னைக்கு தான் இந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுசாக பார்க்கலாம். ஓகே, அதாவது த யூனியன் கேபினெட் சேர்டு பை த பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடி டுடே அப்ரூவ்டு த இன்சென்டிவ் ஸ்கீம் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் லோ வேல்யூ பிம் யூபிஐ டிரான்சாக்ஷன் பர்சன் டு மெர்ச்சன்ட் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2024-25 இந்த ஃபாலோயிங் மேனர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு புதிய ஒரு இன்சென்டிவ் ஸ்கீம் பார்த்தா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யாருக்காகனா லோ வேல்யூ பிம் யூபிஐ டிரான்சாக்ஷன் பர்சன் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்காக பார்த்தா உங்களுக்கு இந்த வருஷத்துக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதாவது நார்மலாக நீங்கள் ஜிபே ஃபோன்பே மூலமாக பயன்படுத்த விட பிம் யூபிஐ அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. இது பார்த்தா மத்திய அரசோட ஒரு ஆப் தான். இந்த பிம் யூபி மூலமாக நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்காக இது கொடுக்குறாங்க அப்படின்னா சிறு குறு இது பண்ணுறாங்க பாருங்கள், அதாவது சிறு வியாபாரிகள்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்காக இந்த ஒரு இன்சென்டிவ் ஸ்கீம் பார்த்தா ப்ரொவைட் பண்ணுறாங்க. எப்போ நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னா 1/4/2024 31/3/2025 வரைக்கும் இதை நடைமுறைப்படுத்துகிறோம். இதுக்காக 1500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறோம் அப்படின்ற மாரி இதில் பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஒன்லி த யூபி P2M, அதாவது பர்சன் வித் மெர்ச்சன்ட் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அப் டு 2000 ரூபாய், அதாவது 2000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சென்டிவாக 0.15% இன்சென்டிவ் கிடைக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. கேஷ்பேக் கிடைக்கும். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே உங்களுக்கு 0.15% இன்சென்டிவாக ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இது யாருக்குன்னா 2000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, அதுவும் பிம் யூபிஐ ஆப் மூலமாக ஸ்மால் மெர்ச்சன்ட் இருக்க பாருங்கள், சிறு வியாபாரிகள், அவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லார்ஜ் மெர்ச்சன்ட் பெரிய பெரிய வியாபாரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 0 MDR. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த வித நாங்கள் பணமும் பிடிக்க மாட்டோம். இப்போ நார்மலாக நீங்கள் ஃபோன்பே ஜிபே மூலமாக ஏதாச்சும் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சில டிரான்சாக்ஷனுக்கு பார்த்தா அமௌண்ட் பிடிக்கிறாங்க. அந்த மாதிரி நாங்கள் எந்த அமௌண்ட்டையுமே பிடிக்க மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி 2000 ரூபாய்க்கு மேலே போதுனாலும் உங்களுக்கு இன்சென்டிவ் கிடையாது, பட் 0 MDR அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ புதிய ஒரு இன்சென்டிவ் ஸ்கீமாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு கேபினெட் பார்த்தா அப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நேற்று இந்த ஒரு ப்ரெஸ்ஸில் வெளியிட்டிருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்காக பார்த்தா 1500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறோம் அப்படின்ற மாதிரியும் அறிவிச்சிட்டாங்க. பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கன்வீனியன்ட், செக்யூர், ஃபாஸ்டர் கேஷ் ஃப்ளோ, என்ஹான்ஸ்டு ஆக்சஸ் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு அமௌண்ட்லாம் சென்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. காமன் சிட்டிசன் வில் பெனிஃபிட் ஃப்ரம் சீம்லெஸ் பேமெண்ட் ஃபெசிலிட்டி வித் நோ அடிஷ்னல் சார்ஜ். ஸோ காமன் பீப்புளும் நீங்கள் இந்த பிம் யூபிஐ ஆப் பயன்படுத்துங்க, உங்களுக்கு எந்த அடிஷ்னல் சார்ஜுமே நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. எனபிள் ஸ்மால் மெர்ச்சன்ட் டு அவைல் ஆஃப் யூபிஐ சர்வீசஸ் டு நோ அடிஷ்னல் காஸ்ட் ஆஸ் ஸ்மால் மெர்ச்சன்ட் ஆஸ் ப்ரைஸ் சென்சிட்டிவ் இன்சென்டிவ் அப்படிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நோட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு நீங்கள் ஒரு சிறு வியாபாரியாக இருக்கீங்க, சின்ன சின்ன கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிம் யூபிஐ ஆப் பார்த்தா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வர கஸ்டமர் பார்த்தா அதிகபட்சமாக சிறு வியாபாரினா 2000 ரூபாய்க்குள்ளே தான் பேமெண்ட்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி 2000 ரூபாய்க்குள்ளே பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே உங்களுக்கு 0.15% உங்களுக்கு கேஷ்பேக்காக ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அந்த வகையில் ஒரு நாளைக்கு ஒரு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் உங்களுக்கு பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கே உங்களுக்கு 150 ரூபா 200 வரைக்கும் கேஷ்பேக்கே மத்திய அரசு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அதன் மூலம் ஒரு நாளைக்கு நீங்கள் 200 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ சிறு வியாபாரிகள் பயன்படுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் இந்த பிம் யூபிஐ ஆப்பை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் 0.15% இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 20,000 30,000 பல பேர் பண்ணுறாங்க அப்படின்னா 200 to 300 வரைக்கும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு கேஷ்பேக்கே இருக்குதுங்க. தாராளமாக அதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ கேஷ்பேக்னால் உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா
அமௌண்ட் வந்து போட்டுருவாங்க. அதான் வந்து கேஷ்பேக்காக வந்து கொடுத்துருவாங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த 200-300 வந்துடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் கைட்லைன்ஸ் எல்லாமே இதில் அறிவிச்சிருக்காங்க. பேங்க் எப்படி சென்ட் பண்ணுவாங்க அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பிம் யூபிஐ ஆப்பை பயன்படுத்துங்க. ஸோ சிறு வணிகர் மட்டும் இல்லாமல் எல்லாருமே பொதுமக்களாகி நீங்களே வந்து பிம் யூபிஐ ஆப்பை வந்து பயன்படுத்த பாருங்கள். அதன் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பார்த்தா மத்திய அரசு லான்ச் பண்ணியிருக்க ஒரு ஆப். அவங்களுக்கும் நல்ல பெனிஃபிட் இருக்கும், நல்ல ரீச் ஆகும். எல்லாருமே அதை பயன்படுத்த பாருங்கள். அடிஷ்னல் சார்ஜ் எதுவுமே வந்து அதில் இல்லை அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. தமிழில் ப்ரெஸ்லீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் நடப்பு நிதியாண்டில் தனிநபர் வியாபாரிகள் பிடிஎம் இடையே பீம் செயலி மூலம் மேற்கொள்ளும் குறைந்த மதிப்பிலான பரிவர்த்தனை ஊக்குவிக்கும் வகையில் இத்திட்டத்துக்கு வந்து பார்த்தா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இதன்படி இதுக்காக 1500 கோடி ரூபாய் நாங்கள் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம். சிறு வணிகர்களுக்கு 2000 ரூபாய் வரையிலான பீம் செயலி மூலம் மேற்கொள்ளப்படும் பண பரிவர்த்தனை மட்டுமே இத்திட்டம் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊக்கத்தொகையாக ஒவ்வொரு பண பரிவர்த்தனைக்கும் தலா 0.15% ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, பயன்படுத்திக்கோங்க. ஸோ பிம் யூபிஐயில் கேஷ்பேக் கொடுக்குறாங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா இந்தமாரி ஒரு ஆப் இருப்பதே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அவங்களுக்குன்னு தெரியப்படுத்தி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பிம் யூபி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து பதிவு பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். அதை வச்சு நீங்கள் எல்லா இடத்துலையுமே எல்லா கியூஆர்ஸ் கோடை கொடுத்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. இதுக்கப்புறம் அதையே நீங்கள் பயன்படுத்துங்க. மத்திய அரசு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.